Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vandana. Happy birthday dear Vandana. Happy birthday to you. Oh, favorite white wine. Okay guys, பூஜா நீ மிக்சிங்கை போடு, மச்சான் நீ போய் லைட்டை போடு, அவ இஷ்டத்துக்கு மிக்ஸ் பண்ணிடுவா. சொன்னா கேளு, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். தேவையில்லாம ஆசை வளர்த்துக்காத. சரி, அப்படியா? அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை, பார்த்தேன், நீ எதுவும் குடிக்கல, உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் நீ குடிக்க மாட்டியா? இப்போ இது குடிச்சா என்ன ஆகும்? இது குடிச்சாவா? மனசில் இருக்க கஷ்டம்லாம் வெளியே வந்துடும். எனக்கு இது வேணாம். எனக்கு யார்கிட்டயாவது பேசணும் போல இருக்கு. எனக்கு புலம்பணும். நீ கேட்குறியா? என்னைக்கும் போல வந்தனா அன்னைக்கு பாட்டு பாடிட்டு இருந்தா. நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாட்டு தான் ஏதோ பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட நான் சொன்னேன். சொல்லு. லவ்னுலாம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பையன் இருக்கான். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை ஆன்லைனில் தான் பார்த்தேன். என்னன்னே தெரியல, பார்த்ததும் பிடிச்சிடுச்சு. அவன் அடுத்த நாள் அதே இடத்துல மறுபடியும் பார்த்தேன். உனக்கு தெரியும்ல நான் டெய்லி ரீடிங் ரூம் போவேன்னு. அப்போது அங்கே முடிச்சுட்டு காஃபி குடிக்க போகும்போது அவன் அங்கே இருக்கானான்னு என் கண்ணு தேடிச்சு. தேடிட்டுருக்கேன். எத்தனை நாளாக இது நடக்குது? பையன் பேர் என்ன? தெரியாது. எந்த டிபார்ட்மெண்ட்? அதுவும் தெரியாது. அவனை எங்க பார்த்தேன்? இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவனை மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு தோணுது. உனக்கு அவனை பார்க்கணுமா? தேடி பார்த்துடுவோம். கிடைக்கலன்னு அப்புறம் ஃபீல் பண்ணிக்கலாம். முடியுமா? 800 ஏக்கர் கேம்பஸ், 59 டிபார்ட்மெண்ட், 7826 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 5728 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், 1041 இன்டகிரேட்டட், 1032 டாக்டரல் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பாதி, அதாவது 4000 பசங்க. இது எல்லாமே ப்ளூ பிரிண்டாக இங்கே தான் வச்சுருக்கு. 2 days கண்டுபிடிச்சிடலாம்.
800 ஏக்கர் கேம்பஸ், 54 டிபார்ட்மெண்ட், 8000 ஸ்டூடெண்ட்ஸ், 4000 பசங்க. ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்கு? இங்கயா? என்னடி? அதுக்கப்புறம் அவனை நீ பார்க்கவே இல்லையா? ம்ஹும். அவன் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவனை தூரத்துல இருந்தா பார்த்துருந்துருக்கேன். அவனை நினைச்சு பார்த்தாலே ஒரு சைலன்ஸ் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. ஆனா டைம் ஆச்சு. எப்பயுமே லேட்டா தானே வருவா, தெரிஞ்ச விஷயம் தான். எப்போ வருவா அவ? டைம் ஆகுது இல்ல? பாரு எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அப்புறம் அங்க பாரு வந்து நான் வரா பாரு, ஏதோ ஒரு டெரரிஸ்டோட வரா. வா வா போய் பார்ப்போம், லேட் ஆச்சு நமக்கும். அசைன்மெண்ட் எல்லாம் இருக்கு, எப்போ பண்ண போனா தெரியாது. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். இது என்னோட ஃப்ரெண்ட் அப்துல். இவ ஈஷா. ஓ இவர்தான் அந்த பர்த்டேக்கு வராத ஆளா? ஆமா, அது வந்தா. சரி எனக்கு கிளம்பணும், டைம் ஆகுது. பை. சரி சீக்கிரம் வந்துருக்கலாம். நான் தேடிட்டு இருந்த பையன் அவன்தான். அப்ப இவனை தேடிதான் இவ்வளோ நாள் சுத்திட்டு இருந்தீங்களா? ஈஷா, எனக்கு என்னமோ உனக்கு செட் ஆவானே தோணல. நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, என்ன செட் ஆகுது அவளுக்கு? இவங்கெல்லாம் பார்க்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் எப்போ கால் வரும், எப்போ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறுவாங்க, எப்போ பாவம் வைப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க கூடலாம் கூட சுற்றலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த காதல் கல்யாணம்லாம் செட்டே ஆகாது. பத்தாவது குறைக்கு வாய்க்கு வந்தாலாம் பேசாத. நீ இப்ப அவளை குழப்பிட்டு இருக்க? ஈஷா, நீ ஏன் அமைதியா நீ இருக்க? தான் அவளை குழப்பிட்டு இருக்க. நீங்க இப்படி யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கல. நீ ஈஷா எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரிதான் அவனும். நான் வரேன். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னா அவ இப்படி கோச்சிட்டு போறா. அதுக்கப்புறம் அவனை நினைச்சாலே இறைச்சல் சத்தம் தான் மைண்டுக்கு வருது. அதனால அவனை நெருங்க பயமா இருக்கு. சரி, நான் இப்போ போகிறேன். ஈஷா, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நமக்கு ஒருத்தவங்கள பிடிக்க ஒரு செகண்ட் போதும். ஆனால் அவங்கள புரிஞ்சுக்க அது பத்தாது. நெக்ஸ்ட் டைம் அவனை பார்த்தா பேசு. ஹலோ. ஹலோடி. பஸ் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸாம் இருக்கு. நீ பிக் பண்ண வருவியா? ஹலோ ஹலோ. பரவாயில்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஹே ஈஷா. இவங்கெல்லாம் பார்க்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் எப்போ கால் வரும், எப்போ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறுவாங்க, எப்போ பாவம் வைப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட் டைம் அவனை பார்த்தா பேசு. பஸ் வர இன்னொரு அரை மணி நேரம் ஆகும். என் ஃப்ரெண்டு வருவான். உனக்கு ஓகேனா நம்ம சேர்ந்து போகலாம். வாடா போகலாம். டேய், இது என் ஃப்ரெண்டு ஈஷா. ஹாய். எக்ஸாம் இருக்கு. என்னாச்சு? ஐயோ,
பெட்ரோல் எல்லாம் இருக்கு. ஓடி போலாமா? ஐயோ, நம்ம தான் லாஸ்டா. ஆல் டிக்கெட். ஆ. பேர் என்னம்மா? ஈஷா. ம் ம் இங்கே சைன் பண்ணுங்க. பேக் அங்கே வச்சுட்டு உள்ளே போங்க. ஆல் டிக்கெட். வரது லேட்டு எக்ஸாமுக்கு. பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். பேக் எடுப்பா. எதுக்கு? பேக் எடுப்பா, வேலையை செய்ய விடுப்பா. எக்ஸாம் தானே வந்திருக்க. இந்த மாதிரி தான் நேற்று ஒரு படத்தை பார்த்தா எதையோ கொண்டு வந்து வச்சிட்டானுங்க. அது கேட்டால் பாம்பு ஸ்லீப்பர்ஸ். நீயம்மா நிற்கிற, நீ உள்ளே போம்மா. ம். பேர் வேறு அப்துல் ரஹ்மான். ஏதாவது வச்சுருக்கணும். எதுவும் இல்லை போலையே. சைன் பண்ணு போ. பேக் அங்கே வச்சுட்டு உள்ளே போ. போ உள்ளே போ. ரொம்ப அழகா இருக்குல்ல? எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? பரவாயில்ல. உனக்கு? நல்லா பண்ணியிருக்கேன். உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ இல்லைனா ஐ wouldn't have been able to write the exam. டீ குடிக்கலாமா? ஹே, டீ. டீ. அந்த செக்யூரிட்டி பண்ணது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குல்ல? சே அப்படி இல்லைல்ல. இது எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. நீ எப்படி போற? வண்டியை கடையில் விடணும். என்ன பிரச்சனை தெரியல. நடந்தா போகணும். ஹே ஈஷா, நீ எப்பயாவது பகலில் நிலா பார்த்துறீங்களா? நிறைய வாட்டி. ஏன்? இதை பார்க்கும்போது எங்கள் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் எங்கள் அம்மா
மாடியில் எழுதிட்டு இருக்கும்போது என் அப்பா அவர்கிட்ட வந்து சொன்னா, அவர் பார்த்ததுலையே உலகத்தில் 2வது அழகி நீதானு. அப்போ திடீர்னு என் அம்மா கண்ணெல்லாம் தொடச்சி என் அப்பா கிட்ட சொன்னா, அப்போ முதல்ல யாரு? அப்போ அவர் என்ன சொன்ன தெரியுமா? அதுவும் நீ தான், ஆனால் நீ சிரிக்கும்போது.